இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு ஒரு மிக சுலபமான ஒரு தீர்மானம் என்னன்னா, நாம் எப்படிப்பட்ட ஒரு நபரை திருமணம் பண்ண விரும்புகின்றோமோ அப்படிப்பட்ட நபராக நாம் முதலாவது இருக்கணும். ஏன்னா சில நேரத்தில் நாம் எதிர்பார்ப்புக்கு மாத்திரம் அவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி இருக்கணும், அவங்க இந்த மாதிரி குணம் உள்ளவங்களாக இருக்கணும் என்று அவரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கின்றோமே தவிர, நமக்குள் அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கின்றதா, நாம் அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள ஒரு புருஷனாக இருப்போமா அல்ல மனைவியாக இருப்போமா என்று நமக்குள் அந்த குணங்களை கட்டி எழுப்புவதற்கு நாம் பிரயாசப்படுவது மிக அவசியம். ஆகையால் நான் முதலாவது அஸ்திவாரத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைப்பது, நம்மளுடைய இருதயத்தை நாம் எல்லா காவலோடு கூட காத்து கொள்வது மிக அவசியம். அவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, நம்முடைய வாலிப நாட்களை யாரை நினைக்கணுமாமா? நம்முடைய சிருஷ்டிகரை நினைக்கணும் என்று தேவ வார்த்தை சொல்லிக்கணும். அப்படின்னா உங்களுடைய வாலிப நாட்களில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம், நாம் இயேசுவின் மேல் அன்பு கூர்ந்து நம்முடைய கவனத்தை இயேசுவின் மேல், அவரோடு கூட இருக்கின்ற உறவில் நாம் இன்னும் ஆழமாக வளருவதற்கு நாம் பிரயாசப்படுவது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம்.